நாங்கள் பார்த்து ஓதுகின்ற இந்த குர்ஆன் இருக்கின்றது, இந்த குர்ஆன் வெறுமனே கம்ப்யூட்டரிலோ அல்லது பிரிண்ட்களிலோ உருவாக்கப்பட்டதல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சவுதி குர்ஆன் என்று நாங்கள் சொல்றோமே, முஸ்ஹஃபுல் மதீனா என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகளிலே அச்சிடப்படக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே பெரியோர்களே, சகோதரர்களே, இது கைகளால எழுதப்படக்கூடியது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இது வெறும் கையால எழுதப்படக்கூடியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்த்துக்குரியவர்களே, ஒரு குர்ஆனை எழுதி முடிக்கிறதுக்கு 2 அல்லது 3 வருடங்கள் தேவைப்படுது. இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலாக மக்காவிலே வசிக்கக்கூடிய உஸ்மான் தாஹா என்று சொல்லப்படக்கூடியவருடைய கைகளால குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்த்துக்குரியவர்களே, இந்த குர்ஆன் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எழுதப்பட்டதோ, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இது பிரதி பண்ணி எப்படி எழுதப்பட்டதோ, அதே போன்று இன்றும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. 5 கட்டங்களாக குர்ஆனை எழுதுகிறார்கள். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எழுதிய பிரகாரம் நுக்தாக்கள் இல்லாமல், ஹரக்கத்துகள் இல்லாமல் குர்ஆனை எழுதுகிறார்கள். கட்டம் கட்டமாக 5 கட்டங்களாக குர்ஆனை எழுதி முடித்து அதற்கு பின்னால் தேவையான அளவுக்கு தேவையான சைஸ்களிலே இந்த குர்ஆன் விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனித்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் குர்ஆன் எழுதப்பட்டது, இன்றும் குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை எழுத்துல பாதுகாக்கிறார்.